பழனியில் ஒரு பெரிய மாநாடு, முருக மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதில் ஜெர்மன், ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்களாம் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறத சேகர் பாபு அவர்கள் அடிக்கடி சூப்பராக சொல்லுவார். அவ்வளோ பிரம்மாண்டமாக நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லப்போனால் இந்த ஒரு 10-15 வருடங்களில் முருகனுக்காக பெரிய மாநாட்டை நடத்தியதே திமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே ஒரு முருக மாநாட்டை நடத்துகிறாங்க இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் ப்ளஸ் பாஜகவை சார்ந்தவர்கள். ஆனால் பாஜகவுக்கு அங்கே பெரிய ரோல் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இந்து முன்னணிக்கு பெரிய ரோல் அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் இது முருக பக்தருக்காக ஏற்பாடு செய்த ஒரு மாநாடை தவிர அரசியல் மாநாடு கிடையாதுன்னு சொல்லி பல முறை அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. பட் அமீர் உட்பட பல நபர்கள் இதை எப்படி ரொம்ப பெரிய அளவில் கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலும் இருக்கு, ஆன்மீகத்தோடி ஒரு அரசியல் அப்படிங்கிறது ரொம்பவே விஷத்தன்மையானது, அந்த விஷம் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஒதுக்குறோம், எங்களுக்கு முருகர் மேல எந்த விதமான கோபமும் கிடையாது அப்படின்னு சொல்றார். முருகர் மேல நீங்க என்னைக்கு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. முருகர் மேல உங்களுக்கு கோபம் கிடையாது அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். அடுத்ததா ஆன்மீகத்தோடி அங்க இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்லும்போது இங்க எல்லா இடத்துலையுமே அரசியல் வந்துருச்சு ஐயா. அறநிலைத்துறையில், அடுத்ததாக இருக்கக்கூடிய மத மாநாடுகளில் ஏகப்பட்ட அரசியலோடி ஆன்மீகம் ஒட்டு மொத்தமாக விஷமாகவே மாறிவிட்டது. இப்போ பால் எது விஷம் எது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற நிலைமையில் பல நபர்கள் அமீர் அவர்களுடைய கருத்துக்கு கூட எதிர்கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். ஸோ இந்த நேரத்தில் ஆன்மீகமா அரசியலா அப்படிங்கிற கேள்விக்கு கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டா, ஏன்பா அங்கே ஒரு முருக மாநாடு நடக்குது, பக்தியோடி வரக்கூடியவங்க அந்த பக்தியோடி பார்க்க போகிறாங்க, அரசியல் வன்மங்களோடி வரக்கூடியவங்க அரசியல் வன்மத்தோடி பார்க்க போகிறாங்க, இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க.